ஹாய் எவ்ரிவன். ஸோ எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட்டு வந்து பென்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லிடுறேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம கலர் ஸ்டார்ட் பண்றோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் Amazonல வாங்கினேன் ஸ்டிக் பென்ஸு. இது வந்து 24 செட்ஸ். Amazonல தான் இருக்குது. யாருக்காவது வேணும்னா சொல்லுங்க. லிங்க் வந்துட்டு நான் ப்ரொவைட் பண்றேன். ஆக்சுவலா இந்த மாதிரி ஜெல் பென் இதுவுமே வந்து Amazonலருந்து தான் வாங்கினேன். அப்புறம் வந்து இது ஆர்ட் லைன், லக்ஷர் இந்த மாதிரி பென்ஸ் எல்லாமே ₹100க்கு 12 பென்ஸ் வந்து ₹100க்கும் பக்கத் ஸ்டேஷனரி அதுலயும் கிடைக்கும். நீங்க கேட்டீங்கன்னா குடுப்பாங்க. ஸோ ஆர்ட் லைனு, ஃப்ளேரு அப்புறம் வந்து லக்ஷர் இந்த மாதிரி பென்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே என்கிட்ட இருக்குது. நான் இனிஷியலா பழகும்போது நான் திருப்பி அதான் சொல்வேன் உங்ககிட்ட. நான் வந்து சீப்பான ஐட்டம் வச்சு தான் பழகுனேன். கொஞ்சம் நல்லா பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சம்பாரிக்கும்போது இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நான் வாங்க ஆரம்பிச்சுட்டேன். நான் இன்னொருத்தவங்களுக்கு டீச் பண்ணல. ஸோ இன்னைக்கு பார்க்க போற பேட்டர்ன் வந்துட்டு ஒரு பென் வச்சு தான். ஆனா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் பார்ப்போம். ஆஸ் யூசுவல் புது புது டிசைன்ஸும் இருக்குது. புது பேட்டர்ன்ஸும் இருக்குது. நம்ம ஒவ்வொரு வீடியோலயும் கண்டிப்பா ஒரு புது பேட்டர்ன் கண்டிப்பா வந்து நான் இன்க்ளூட் பண்ணுவேன். 1ஓ 2ஓ கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணுவேன். ஸோ வீடியோ யூசுவலா வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வந்து பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, நான் பார்டர் லைனும் கொஞ்சம் குடுத்துருக்கேன். அப்புறம் சென்டர் வந்துட்டு கிராஸ் போட்டுட்டு நான் சென்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா வந்துட்டு நான் 2 பார்டர்ஸ்லேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். அதனால இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் மார்க் பண்ணிக்கிறேன். அக்கார்டிங் அந்த மார்க்க்கு தகுந்தாப்புல சென்டர். அந்த இடத்துல என்ன மார்க் பண்ணியிருக்கனோ, நான் திருப்பி திருப்பி அந்த இடத்துலயும் மார்க் பண்ணல. 2வது பக்கத்துல வந்துட்டு அதே மார்க் காம்பஸ் நகட்டாம அதே மாதிரி நான் மார்க் பண்ணி செமி சர்க்கிள் மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ எவ்வளோ தூரத்துக்கு போட்டிருக்கேன், என்ன டீட்டெயில்ஸ்ங்கிறத நான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து மார்க் பண்றப்பயே காமிச்சுட்டேன். ஸோ அந்த மாதிரி போட்டிருக்கேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு எனக்கா தோணுனத வந்துட்டு அந்த கொஞ்சம் சின்னதா அதுக்குள்ளேயும் நான் மார்க் பண்ணி அந்த சர்க்கிள் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து போட்டிருக்கேன். ஸோ இத வச்சு தான் நம்ம வந்து இன்னைக்கு பேட்டர்ன்ஸ் வந்துட்டு ட்ரா பண்ணிக்க போறோம். இப்ப பாருங்க எக்ஸ்ட்ரா எனக்கு வந்து அந்த இடத்துல வந்துட்டு இன்னொரு சர்க்கிள், செமி சர்க்கிள் குடுக்கணும்னு தோணுச்சு. ஸோ பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரா லைன்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் இப்போ வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆர்ட் லைன் 0.8 ஓகே. அந்த 0.8 அது வந்து திக்கான பென் இருக்கே இல்லையா? ஸோ அத வச்சு வந்துட்டு நான் பார்டர் லைன் வந்து குடுத்துக்கிறேன். பார்டர் லைன் குடுத்துட்டு, இப்போ வந்துட்டு என்ன பண்றேன்னா, கிரீன் பென் தான் யூஸ் பண்ண போறேன். ஆஸ் யூசுவல் சொன்ன மாதிரி. ஸோ ப்ரிஸ்டோ பென் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ ப்ரிஸ்டோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் என்ன இங்க குடுக்குறேனோ, அதே பேட்டர்ன் தான் அந்த சைடும் குடுக்க போறேன். நான் வந்து பேட்டர்ன்ஸ் வந்துட்டு இங்க வேற, அந்த சைடு வேறன்ற மாதிரி குடுக்கல. ஸோ ட்ரையாங்கிள் பேட்டர்ன். இது எல்லாமே ஃப்ரீ ஹேண்ட் மண்டலாவா நம்ம பண்றோம். இதுல வந்து நம்ம மார்க்கிங் கிரிட் எதுவுமே போடாம ஃப்ரீ ஹேண்டா வந்து பண்றோம். ஸோ நம்ம நடுவுல ஃப்ரீ ஹேண்டும் நம்ம பழகணும். அப்படி பழகுனா நம்மளுக்கு வந்து ஹேண்ட் கிரிப் வந்து கொஞ்சம் ஈஸியா கிடைக்கும். அதுக்காக தான் ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலும் கொஞ்சம் அதிகமா வரும். நம்ம கரெக்ட்டா தான் பண்றோம் அப்படிங்கிறது வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் இன்சைட் வந்துட்டு எப்படி போடுறேன் அப்படிங்கிறத பாருங்க. ஜஸ்ட் அந்த லைன்ஸ் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். கடைசி பேட்டர்ன வந்துட்டு கிரீன வச்சு டார்க்கா பண்றேன். பென் உங்களுக்கு லைட்டா இருந்தது அப்படின்னா 2 டைம் வந்துட்டு அது மேலேயே பண்ணுங்க. வீடியோ வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் தான் கொஞ்சம். நீங்க வந்து பாஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்க பண்றப்ப கொஞ்சம் மெதுவாவே ட்ரை பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி ஆஸ் யூசுவல் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நான் உங்ககிட்ட அதுதான் சொல்வேன். இந்த மாதிரி நீங்க வந்துட்டு கொஞ்சம் ஒரு 15, 20 மினிட்ஸ் உங்களுக்கான டைம் நீங்க வந்து குடுங்க. கண்டிப்பா ஒரு 15, 20 மினிட்ஸ் குடுங்க. இத வச்சே நீங்க பழகலாம். இப்ப வரைக்கும் வந்துகிட்டு Instagram என்னோட லிங்க் வந்துட்டு என்னோட பயோல இருக்கும். என்னோட WhatsApp டீட்டெயில்ஸுமே வந்துட்டு என்னோட பயோல இருக்கு. ஸோ வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட்னா வந்துட்டு நீங்க காமிக்கலாம். நீங்க வந்து WhatsAppல என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல Instaல கான்டாக்ட் பண்ணா, Instaல உங்களோட ஒர்க்க வந்துட்டு நான் டிஸ்ப்ளே பண்ணுவேன் என்னோட ஸ்டோரீஸ்ல. எதுவும் டவுட் இருந்ததுனாலும் நீங்க என்னைய வந்துட்டு கேட்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்ப வரைக்கும் போட்ட பெட்டல்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பண்ணது தான். இதுவுமே நம்ம பண்ணது தான். நான் கொஞ்சம் மாடரேட்டா பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான். அந்த பெட்டல்க்குள்ள வந்துட்டு இன்னொரு லைன குடுத்துட்டு, ஃப்ளார் பேட்டர்ன் குடுத்துட்டு, அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் இந்த டாட்ஸ் மாதிரி வச்சிருக்கிறேன். ஸோ இப்ப வரைக்கும் நம்ம இத வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்டின்னா வந்துட்டு, அந்த சைட்ல இருந்துட்டு நான் திருப்பி பிளாக்ல வந்துட்டு எதுவும் குடுக்கல. கிரீன வச்சு டைரக்ட்டாவே வந்துட்டு நான் போட்டுட்டுருக்கேன். அவுட்டர் லைன் குடுத்துட்டு, ஸோ அதுலயுமே வந்துட்டு லீஃப் பேட்டர்ன் மாதிரி நம்ம யூசுவலா போடுவோம்ல. நம்ம எப்பயுமே வந்துட்டு கீழருந்து மேல சைட் போவோம். இது வந்து உல்டாவா இருக்குது. மாத்தி போட்டுருக்கோம். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா எப்படி, இது ஒரு புது பேட்டர்ன். ஸோ 2 சைடுமே வந்துட்டு நீங்க இந்த மாதிரி சர்க்குலர் இந்த இத போட்டுட்டு சுருட்டி விட்டுட்டு, உள்ள வந்துட்டு நீங்க வந்து தாமரை பூ மாதிரி போட போறீங்க. ஒரு லோட்டஸ் மாதிரி வந்து போட போறீங்க. ஃபர்ஸ்ட்டு ஆஸ் யூசுவல் நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா லைன்ஸ் எரேஸ் பண்ணிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் எப்பயுமே வந்து பென்சில் போட்டு தான் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்க. எல்லா பேட்டர்னும் டைரக்ட்டா பென்ல போடணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வர வரைக்கும் நீங்க வந்துட்டு பென்சில்ல வந்து போட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து இத ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இது வந்து இன்னைக்கு பார்த்ததுல நம்ம வந்துட்டு ஒரு நியூ பேட்டர்ன் பார்த்துருக்கோம். அப்புறம் ஃபில்லிங்ல வந்து நியூ பார்த்துருக்கோம். சென்டர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, பூ மாதிரி தான் நான் டைரக்ட்டா போட்டிருக்கேன். போட்டதுக்கு அப்புறம் வந்துகிட்டு ட்ரையாங்குலர் பேட்டர்ன் பார்த்தோம். பூ பேட்டர்ன் பார்த்தோம். அப்புறம் லோட்டஸ் பேட்டர்னும் பார்த்துட்டோம். ஸோ இதுல வந்து நான் என்ன பண்றேன்னா, ஃபுல்லா ஃபில் பண்ணாம லைன்ஸ் குடுத்துருக்கேன். லைன்ஸுமே எப்படி குடுத்துருக்கேன்னா, கொஞ்சம் பிரேக்கிங் லைன்ஸ் மாதிரி குடுத்துருக்கேன். பாருங்க இது வந்து நேர்ல பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன்.
ஸோ இது ஒரு நியூ பேட்டர்ன் இன்னைக்கு நம்ம கத்துக்கிறது. இன் பிட்வீன் கொஞ்சம் ஹைலைட்டா இருக்கட்டும்ன்ட்டு, நடுவுல உள்ள பெட்டல வந்துட்டு, நான் இந்த மாதிரி பண்ணிட்டு, ஆ கார்னர்ஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து டார்க் பண்றதுக்கு இன்னொரு தடவ நான் அதே மாதிரி வந்துட்டு போட்டு விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ளார் பேட்டர்ன் போடுறோம். ஸோ இதுவும் ஒரு புது பேட்டர்ன் தான். லேஅவுட் வந்துட்டு இந்த லேஅவுட் வந்துட்டு கொஞ்சம் புதுசு. இந்த பேட்டர்ன் பண்ணிட்டு நெகட்டிவ் ஃபில்லிங்க ஃபர்ஸ்ட்டு வந்து கவர் பண்ணிடுறேன். உள்ளேயும் சேம் பேட்டர்ன் வந்து நான் போடுறேன். சேம் பேட்டர்ன் போட்டுட்டு ஒரு 3 லைன்ஸ் உள்ளுக்குள்ள வந்துட்டு குடுத்துறேன். ஸோ இதுதான் வந்துட்டு இது குவைட் சிம்பிள். ரொம்ப சிம்பிளானது உங்களுக்கே தெரியும். அந்த ஒரு பேட்டர்ன் அதாவது ஒரு சர்க்கிள் நம்ம நடுவுல ஒரு லைன் சின்னதா விட்டுருந்தோம் இல்லையா? அங்க வந்து நான் சர்க்கிள்ஸ் போட்டுக்கிறேன். இந்த சர்க்கிளவே நம்ம 3டி லுக் எப்படி அழகா குடுக்கலாம் அப்டின்னா பாருங்க, அந்த சர்க்கிள் போட்டுட்டு உள்ள ஒரு குட்டி லைன் போட்டுருக்கேன். ஸோ அத பண்ணீங்கன்னா 3டி லுக் வந்துரும். ஸோ லாஸ்ட் அந்த இன்னொரு இது வந்து இன்ட்ரிகேட் மைதி. நம்ம வந்து எல்லா பக்கமும் பேட்டர்ன்ஸ் குடுத்துருக்கிறோம். ஸோ அது எல்லாமே போட்டுர்றேன். போட்டுட்டு நீங்க பாருங்க 2 சைடுமே பண்ணியாச்சு. ஓகேங்களா? 2 சைடும் பண்ணதுக்கப்புறம், நடுவுல வந்து இந்த மாதிரி லைன் போட்டுட்டு, நான் பிளாக் பென்ல 0.8லயே வந்துட்டு பிளாக் பென்ல வந்துட்டு, இந்த மாதிரி லீஃப் மாதிரி வரைஞ்சுக்கிறேன் நடுவுல. கொஞ்சம் திக்கான லேயரா 2 டைம் நான் குடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பி அவுட்லைன் சேம் பென் தான் நான் வந்து யூஸ் பண்றேன். சேம் பென் யூஸ் பண்ணிட்டு 2 பக்கமே வந்துட்டு அந்த பேட்டர்ன்ஸ் மாதிரி இந்த லைன் பேட்டர்ன் வந்துட்டு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இன்னைக்கு பேட்டர்ன் வந்துட்டு நம்மளது முடிஞ்சுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா இல்லையான்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சேனல் புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ புடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்களோட வொர்க்க என்கிட்ட Instagramல ஷேர் பண்ணுங்க. So thank you. Until we see you in the next video.